கடகராசி. இந்த கடகராசியில் எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி? அதாவது கடகராசிக்கு தான் குரு பகவான் வருகிறார். அதாவது காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம், அதாவது கடகராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் 7.5 வருஷமா. அது எப்படி சொல்றீங்க? சிஎம் ஆயிட்டாரு நீங்க விஜய், ஒரு கடகராசி. அது நான் சொல்ல கடந்த காலங்கள். இந்த நான் சொல்றேன், ஆனா முதல்ல சொல்லியிருப்பாங்க. நம்ம சிஎம்மா இருக்கட்டும், நம்ம அவர் விஜய் சாரையே எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன். அவரு தாண்டி வந்துட்டாரு. கிட்டத்தட்ட அவர் அரசியலுக்குள்ள வரைஞ்சினாரு. இவங்களுடைய சிந்தனைகள் சிறப்படைய போகுது. கடகராசிக்காரங்களுடைய குழந்தைகள் இவங்களை வெறுத்து வேண்டாம் கூட ஒதுக்கி போயிருக்கலாம். ஆனா கடகராசிக்காரங்க என்னைக்குமே தான் குழந்தைய ஒதுக்க மாட்டாங்க. ராசிக்கு சூப்பரா கிடைக்கும். அப்படியே அந்த கடகராசிக்கு ஒரு பரிகாரமான ஒரு கோவில் சொல்லுங்க. அதாவது கடகராசி நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீர் ராசி. ஸோ இந்த நீர் ராசியில ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசிச்சிட்ருக்கிற உங்களுடைய ஃபேனு, எங்களுடைய ஃபேன் நீங்கள் அப்படின்ற சொல்கிற அளவுக்கு எங்கள் ஜோதிடர் யுகம் சேனல் இந்த அளவுக்கு பிரபலமாகி அவ்வளோ அழகான உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இன்னும் என்ன உங்களுக்கு கொடுக்கலாம், என்ன சொல்லலாம் அப்படின்னு எங்களை நீங்கள் ஆவல் தூண்டுற அளவுக்கு எங்கள் சேனலை அவ்வளோ அழகாக கமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கு முதல்ல ஒரு நன்றி. நிறைய ஜோதிட விஷயங்கள் நிறைய பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி இந்த குரு பெயர்ச்சி பலன் எல்லாருக்கும் தேவைங்க. அது குரு பயிற்சி வரப்போகுது. அந்த குரு பயிற்சியில் ஏராசி எப்படி இருக்கும்னு எல்லாரும் ஆவலாக ஆசையாக காத்துட்ருப்பீங்க. அதுக்காக ஒரு அருமையான ஒரு ஜோதிடர், வாழ்க நலமுடன் டிஜே சுந்தர பாண்டி அவர்களை நம்ம சந்திக்க போகிறோம். குரு பெயர்ச்சி பலன்களை அவ்வளோ அழகாக அந்த 12 ராசிக்கும் அவர் எவ்வளோ அழகாக சொல்ல போகிறாரு அப்படின்றத நான் மட்டும் இல்லை, நீங்களும் கேட்க போகிறீங்க. அதை கவனமாக கேளுங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத உங்களுக்கும் புரியும். ஓகேவா? அவரை சந்திச்சிருவோமா? வாங்க அவரை பார்க்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நல்ல குரு பெயர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அழகான ஒரு மஞ்சள் கலரில் ட்ரெஸ் பண்ணியிருக்கீங்க. ஏன்னா குருக்கு பிடிச்ச கலர் அது. எனக்கு ஒன்று தான் தெரியணும், குரு பயிற்சி எப்போ வருது, அது என்ன, இந்த குரு பயிற்சி என்ன ஸ்பெஷல் அப்படின்றது. நீங்கள் முதல்ல என்றைக்கு குரு பயிற்சி, அது என்ன ஸ்பெஷல் கொஞ்சம் சொல்லுங்கள் மக்களுக்கு. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி குரு பகவான் ஒரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு ஒரு வருடத்துக்கு ஒருக்க நடந்து செல்வார், கடந்து செல்வார்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த வருடம், இந்த 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சியானது கரெக்டாக வருகிற ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு பகவான் நம்முடைய மிதுன ராசியில் இருக்க குரு பகவான் கடக ராசிக்கு வர்றார். ஸோ காலச்சக்கரத்துக்கு 4ஆம் இடம் கடகம். ஸோ இந்த கடகம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நீர் ராசின்னு நம்ம சொல்லுவோம். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நவகிரகத்தில் மிகப்பெரிய சுப கிரகம் யாருன்னா நம்மளுடைய குரு தான். ஸோ இப்படிப்பட்ட குரு பகவான் இந்த வட்டம் பார்த்திங்கன்னா கடகத்துக்கு வரும்போது எல்லா ராசிக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சியும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகிறார். ஸோ ஏன் இந்த வருடம் மட்டும் அப்படி கொடுக்காரு அப்படின்னா, குரு கடகராசியில் தான் உச்சம் அடையும். கடகராசியில் உச்சம் நல்ல வில்பவர். அதாவது இப்போ நீங்கள் இருக்கீங்க, இல்லை நான் இருக்கேன்னா, நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம், எல்லா வீட்டுக்கும் போவோம். ஸோ நம்ம ஒரு வீட்டுக்குள்ளே போனேன், அதை நம்ம வீடாக பார்ப்போம், அப்படியே பிடிச்ச மாதிரி இருப்போம், ஃப்ரீ மைண்டாக இருப்போம், ஜாலியாக இருப்போம், நம்மளும் ஜாலியாக இருப்போம், அவங்களையும் ஜாலியாக வச்சுக்கிறோம். ஸோ அது ஏன் எல்லா வீட்டுக்கும் போகும்போது இந்த வீட்டுக்கு மட்டும் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, அந்த வீடு நம்ம மனசுக்கு பிடிச்ச வீடு. அப்போ பிடிச்ச வீட்டில் போய் உட்காந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம எல்லாமே சந்தோஷமான விஷயம், நம்மளும் சந்தோஷமா இருப்போம், அவங்களுக்கு என்னென்ன தேவையோ சந்தோஷமா வச்சுக்கணும். அந்த மாதிரி. ஆமாம், அது குருவோடைய இயக்கம். அப்போ குருக்கு ரொம்ப பிடிச்ச வீடு பார்த்தீங்கன்னா கடகராசி. ஸோ கடகராசிக்குள்ளே உச்ச வீட்டில் உட்காந்து அவர் ஸ்தான பலம் அப்படின்னு சொல்லுவோம். குரு எந்த வீட்டில் இருக்காரோ ஒவ்வொரு ராசிக்கு அவர் எத்தனாம் வீடுன்னு சொல்லி பார்ப்போம். அந்த ராசியின் அடிப்படையில் உள்ள அவருடைய இடத்துடைய மதிப்பையும் கூட்டுறாரு. ஸோ இந்த வட்டம் அவருடைய பார்வை, உச்ச பார்வை மூலமாக முடியாது, என்னால் செய்யவே முடியாதுன்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள், எனக்கு நடக்கவே நடக்காதோ அப்படின்னு நினச்சிக்கிற விஷயங்கள் எல்லாமே அற்புதமாக நடத்தி குறிக்கக்கூடிய ஒரு செயல்பாடை குரு பகவான் செய்து கொடுக்க போகிறார். வெரி குட், வெரி குட் சார். நல்லா ரொம்ப அழகாக சொன்னீங்க. அடுத்தது கடகராசி. இந்த கடகராசியில் எப்படி இருக்குது இந்த குரு பயிற்சி? அதாவது கடகராசிக்கு தான் குரு பகவான் வருகிறார். அதாவது காலச்சக்கரத்துக்கு 3ஆம் இடம், அதாவது கடகராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் தற்போது கடகராசிக்குள்ளே வர. அதாவது பொதுவாகவே பார்த்திங்கன்னா பிரச்சனை மனுஷனுக்கு இருக்கலாம்,
ஆனால் பிரச்சனைக்கு மனுஷன் சொந்தக்காரனாக இருக்கலாமா? அதே மாதிரி தான் வாழ்க்கையில் எல்லா விதமான பிரச்சனையும் எல்லா விதமான போராட்டங்களையும் கடந்து வந்தது யார், இல்லை கடந்து கொண்டு இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா அது கடகம் தான். அவங்க லைஃப்பில் பார்க்காத பிரச்சனையும் கிடையாது. அதை சொல்லுவார்ல, டேய் நான் போக பார்க்காத பிரச்சனை கிடையாது, ஜெயிலும் கிடையாது மாதிரி இவங்க எல்லா விதமான கஷ்டத்தையும் அனுப்பிச்சிட்டாங்க. இவங்க துரோகம் மனைவிக்க, அதாவது எனக்கு துரோகமே யாரும் செய்யலை அப்படின்னு சொல்லவே முடியாது. ஏன்னா இவங்க யாரெல்லாம் ரொம்ப நெருங்கி பழகினாலும் அவங்க தான் இவங்களுக்கு வில்லனாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு நிறைய நடந்துச்சு. அதாவது மகர ராசிக்கு 7.5 சொல்லிக்கிட்டு இருக்கோம். நம்ம கடகராசிக்காரையும் கூட்டு வச்சு கட்டினு சொல்லுவாங்க, சார் மகரத்துக்கு 7.5 தெரியாது, ஆனால் எனக்கு சத்தியமாக 7.5 சார். 7.5 வருஷமா. அது எப்படி சொல்றீங்க? சிஎம் ஆயிட்டாரு நீங்க விஜய், ஒரு கடகராசி. அது நான் சொல்ல கடந்த காலங்கள். இந்த நான் சொல்றேன், ஆனா முதல்ல சொல்லியிருப்பாங்க. நம்ம சிஎம்மா இருக்கட்டும், நம்ம அவர் விஜய் சாரையே எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன், அவரு தாண்டி வந்து கிட்டத்தட்ட அவர் அரசியலுக்குள்ள வரைஞ்சுனாரு. எல்லாரையும் வாங்கன்னு வர வைத்த இந்த தமிழகத்தில் உள்ள மற்ற அரசியல்வாதிக இவர் வந்தா மட்டும் பதட்டப்பட்டாங்க. இவங்களுக்கு என்னமோ ப்ரெஷர் கொடுத்தாங்க. அது யாரு கொடுத்தாங்க? இவங்க எல்லாமே உலகமே பார்த்துச்சு. இவர் நின்னா குத்தம், இவர் நடந்தா கூட்டம், இவர் கூட்டினாலும் கூட்டத்துக்கும் பிரச்சனை, அதே மாதிரி எவ்வளவோ பண்ணாங்க. அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பேசியிருப்பேன், ஜனவரிக்கு அப்புறம் தான், பிப்ரவரியிலேருந்து தான் அவரோட ஸ்டைலே வேற மாதிரிடுச்சு. அவர் எவ்வளவுதான் வில் பவர் ஆனாருங்கிறது இந்த உலகமே பார்த்துச்சு. கடகம் வெற்றி பெற்றா யாராலையும் தடுக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு வெற்றி இருக்கும். அதை நம்ம சிஎம் விஜய் அவர்கள் நிரூபிச்சு காமிச்சிட்டாங்க. உதாரணம், யாருமே எதிர்பார்க்காத ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கினாங்க. ஸோ அதை உண்மை உருவாக்குனாங்க. ஸோ அதே தான் இந்த கடகராசிக்காரங்களுமே எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி, எவ்வளோ போராட்டங்கள் சந்தித்தாலும் சரி, இனிமே அவங்களுக்கு வெற்றி என்பது இவங்களுக்கு உறுதியாக உண்டுங்கிறத ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ அதை குரு பகவான் என்ன பண்ணுறாரு, இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்துவார். ஸோ இப்போ கூட கடகராசிக்காரங்க சில பேருக்கு மன அழுத்தம், நிறைய போராட்டங்கள் இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக ஒரு ராசி நட்சத்திரம் சொல்கிறேன், அவங்க கீழே கமெண்ட்ஸ் கண்டிப்பாக எத்தனை பேர் கொடுக்காங்க மட்டும் பார்த்துக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு செப்டம்பர் மாதத்திலிருந்து ஒரு பிப்ரவரி மாதம் அல்லது மார்ச் மாதம் வரையும் நம்முடைய பூச நட்சத்திரக்காரங்க படாத போராட்டம் கிடையாது, பார்க்காத பிரச்சனை கிடையாது, பார்க்காத ஏமாற்றம் கிடையாது. எல்லா விதத்திலும் வேலையில் எல்லா இடத்திலும் மிகப்பெரிய அழுத்தம் சந்திச்சாங்க. ஸோ இப்போ தான் அவங்க என்ன பண்ணுறாங்க, ஓரளவுக்கு மாறுறாங்க. குரு டோட்டலாக இவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுப்பார். அதாவது இவங்க யோசிக்கிற விதத்தை செயல்படுத்த விடாமல் நிறைய தடை இருந்துச்சு. இனிமேல் இவங்க யோசிக்க செய்வாங்க. அவங்க என்ன விஷயம் மக்களுக்கு செய்யணும் சரி, கூட இருக்கவங்களுக்கு என்ன செய்யணும் சரி, இல்லை தனக்கே என்ன செய்யணும் ஆசைப்பட்டாலும் அதை செய்யக்கூடிய பாக்கியம் உண்டு. இவங்களுக்கு இனிமேல் தான் லவ்வர் அப்படின்னு சொல்லக்கூடிய காதலர்கள் மூலமாக நன்மை. சார் காதலில் தோத்துட்டோம் சார், காதல் நிறைய பிரச்சனை சார், ஏமாற்றம் சார், இனிமே இல்லை போராட்டம் சார், உண்மையான காதல் இன்னும் இருக்குன்னு அந்த காதல் வெற்றி. ஓகேவா? அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புதிய காதல்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. இவங்களுடைய சிந்தனைகள் சிறப்படைய போகுது. கடகராசிக்காரங்களுடைய குழந்தைகள் இவங்களை வெறுத்து வேண்டாம் கூட ஒதுக்கி போயிருக்கலாம். ஆனால் கடகராசிக்காரங்க என்றைக்குமே தான் குழந்தைய ஒதுக்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு பாசம் வைப்பாங்க. ஸோ இப்போ அந்த குழந்தை தெரியாது, சில பேருக்கு பாசத்தை காட்ட தெரியாது. அப்போ இவங்களுக்கு இனிமே தான் அவங்க அப்பா அம்மா என்ன கரெக்டானவங்கன்னு நம்ம குழந்தைகள் புரிஞ்சுக்கிடுவாங்க, அந்த அன்பு கிடைக்கும். குழந்தைகள் ஏக்கத்தில் என்ன குழந்தை கிடைக்குமா சார், குழந்தையே கிடைக்கிற சார், குழந்தை தான் சார் என் ஏக்கம் அப்படின்னு கடகராசிக்காரங்க நினச்சாங்கன்னா உறுதியாக அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. இதில் இந்த வட்டம் ஜாக்பாட் என்னென்னா, கடகராசிக்கு முதல் குழந்தையை எதிர்பார்க்குறவங்களுக்கு முதல் குழந்தை, இரண்டாவது குழந்தையை எதிர்பார்க்குறவங்களுக்கு குரு பகவான் டைரெக்டாக 7ஆம் பார்வையாக இவங்களுடைய 2ஆம் குழந்தையை ஆட்வீட் பண்ணி தராங்க. சார் 2 குழந்தை, எனக்கு ஆம்பளை பையன் இருக்கான், ஒரு மகாலட்சுமி மாதிரி ஒரு குழந்தைக்காக நாங்கள் தவம் இருக்கோம், போகாத கோயில் கிடையாது, பார்க்காத தெய்வங்கள் கிடையாது மாதிரி இவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா 9ஆம் பார்வை மூலமாக இவங்களுக்கு எதிர்பார்க்குற மகாலட்சுமி பிறக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. சில பேர்லாம் 2 பெண் குழந்தை இருக்குது சார், ஓகே மகாலட்சுமி எங்கள் வீட்டில் 2 பேர் இருக்கா, ராஜா மாதிரி ஒரு பையன் வேணும் சார் அப்படின்னு எதிர்பார்த்தாங்கன்னா அவங்க எதிர்பார்ப்பு ஏற்றவர் ராஜா மாதிரி ஒரு ஆண் குழந்தை பிறக்கக்கூடிய பாக்கியங்கள் கிரக ரீதியாக சூப்பராக இருக்குது. அதாவது கடகராசிக்காரங்க ஆப்போசிட் பார்ட்டி யார் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கணவன் மனைவி தான். இவங்க என்ன செஞ்சாலும் இவங்க நல்லா போயிருக்கும், இவங்களுக்கு ஆப்போ வைக்கிறதே அவங்க பார்ட்னர் தான். கேட்டு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இவங்க பார்ட்னர் தான் இவங்களுக்கு ரிவர்ஸ் அடிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இவங்களை என்னென்ன தவறுகள் சொன்னாங்களோ, இவங்களை என்னென்ன காயப்படுத்துனாங்களோ அந்த நபர்கள் இவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு சேருவதற்கான பாக்கியம் குரு பகவான் நிகழ்த்துவார் என்பது உண்மை. ஸோ திருமணத்துக்காக காத்திருக்கிறேன், எனக்கு திருமணம் முடிஞ்சிருமா அப்படின்னு எதிர்பார்க்குற கடகராசிக்கு திருமணம் இனிமேல் தான் முடிவதற்கான வாய்ப்பை
குரு பகவான் சூப்பராக அமைச்சு கொடுக்க போகிறார். காதலில் வெற்றி, திருமணத்தில் வெற்றி, குழந்தை பாக்கியத்தில் வெற்றி, பொருளாதாரத்தில் தன்னுடைய தேவைக்கேற்றவாறு பொருளாதாரம் இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு குரு பகவானுடைய அருள் நம்முடைய கடகராசிக்கு சூப்பராக கிடைக்கும். அப்படியே அந்த கடகராசிக்கு ஒரு பரிகாரமான ஒரு கோவில் சொல்லுங்கள். அதாவது கடகராசி வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நீர் ராசி. ஸோ இந்த நீர் ராசியில் குரு பகவான் உள்ள வரனால இவங்க நம்ம இருக்கங்குடி மாரியம்மன் அம்மனை போய் பார்த்தா போதும். இரு கண் கொடி, 2 கண்களும் மக்களை பார்ப்பதற்காகவே தன்னை உருவாக்கி கொண்டால் அம்மா. அந்த அம்மாவை போய் பார்த்து இருக்கண் கொடி, ஆமாம் இருக்கண் கொடி அம்மனை போய் பார்த்து மனசார இவங்க வழிபாடு செஞ்சாங்கன்னா போதும். ஏன்னா ஆற்றங்கரையில் தான் அந்த அம்மன் அமர்ந்திருக்காங்க. ஸோ அப்போ இவங்க போய் அந்த அம்மனை பார்த்து மனசார கும்பிட்டாலே போதும். இவங்களுக்கு என்னென்ன ஆசைகள் இருக்கோ, என்னென்ன தேவைகள் இருக்கோ, அம்மனுடைய அருளால் அற்புதமாக இவங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம கடகராசிக்காரங்க பார்க்க ரெடி ஆகிட்டாங்க அப்படின்னா உங்ககிட்டே சொல்லிடுறேன், அவங்க பார்க்க ரெடி ஆகிருப்பாங்க. ஸோ மேபி மனசாரையும் அதை ஏற்றுக்கிட்டாங்கன்னா கீழே வந்து ஸ்ரீ இருக்கங்குடி மாரியம்மனை போற்றி 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 அவங்க எத்தனை போற்றி அம்மனை சொல்லி சொல்லி போடுறாங்களோ இவங்களுடைய எண்ணங்கள், இவங்களுடைய வெற்றி உறுதியாக உண்டு. தேங்க்யூ சார், நல்லா அழகாக சொன்னீங்க. அருமையான ஒரு அம்மனையும் சொல்லியிருக்கீங்க. அவங்க கூகுளில் எடுத்து இந்நேரம் ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க போகிறதுக்கான. கவலைப்படாதீங்க, ரொம்ப நல்லா இருக்குது. கடகம் அப்படின்னா வந்து எங்களுக்கு எவ்வளோ இப்போ சிஎம் ஞாபகம் தான் வருது. எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் ஞாபகத்தில் வராங்க. அதனால் உண்மையாகவே இப்போ நீங்கள் அவரை பார்த்தாலே தெரியும் கடகராசிக்கு இப்போ எப்படி ஒரு யோகம் அப்படின்ட்டு. அதுவும் ஜூனில் குரு பயிற்சியிலேருந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதனால் கவலையே படாதீங்க, ஹாப்பியாக இருங்க. நீங்கள் சாரை காண்டாக்ட் பண்ணோன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நேரில் போய் அவரை பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் இருக்கிற கட்டத்தை பார்த்து உங்களுக்கு எல்லா பரிகாரம் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு எடுத்து சொல்லி உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கிறதுக்கான வழிகள் சொல்லுவார். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து சாரை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஜாதகத்தில் ஏதாவது டவுட்டு நான் கேட்கணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு நேரில் போனீங்கன்னா பெட்டர், இல்லை போக முடியலன்னா ஆன்லைன்லேயும் சார் பார்க்குறாங்க. ஓகேவா? ஹாப்பியாக இருங்க, கவலைப்படாதீங்க. தேங்க்யூ.